ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த திண்டிவனம், பெரம்பலூர் இந்த இடங்கள்ல சொல்றீங்க 20% முழுமையாக வன்னியர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. இது சமூக அநீதி தானே. இப்ப அந்த எம்பிசிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் இதை அனுபவிக்கல. அப்ப ஏன் நீங்க உண்மையா தரவுகளை திரட்டி எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துட்டு போகலாமே திமுக அரசு? இல்ல, இது சமூக அநீதி இல்லை. இதைதான் திட்டமிட்டு தலைவர் கலைஞர் செய்தாரு. வன்னியர்களுக்கு மட்டும் நீங்க தனி இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வன்னியர் அனுபவிப்பாங்க. அந்த தென் மாவட்டங்கள்லயோ மேற்கு பகுதியிலேயோ இந்த இடத்தை அனுபவிப்பதற்கு அங்க யாரும் இல்லாமல் வன்னியர்கள் இல்லை, அந்த அவங்க வசிக்கவில்லை. இந்த 20% எல்லோரும் பகிர்ந்துகிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இவங்க தனியா அந்த இடஒதுக்கீடை கேட்டது என்னன்னா, நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னதான், புலிவாலை பிடித்த கதை. தெரியாம அதை பிடிச்சிட்டாங்க. தேர்தலுக்காக அந்த புலிவாலை பிடிச்சிட்டாங்க. விட்டா புலி கடிக்கும், இல்லைன்னா இழுத்துட்டு ஓடும். அந்த கதை தான். இந்த 10.5 பேசியே அந்த கட்சி அழிய போகுது. அதுதான் உண்மை.